லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கடந்த 3 மாதங்களாக சர்வதேச அரசியல் படிப்பை மேற்கொண்டிருந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சென்னை திரும்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு கொடுத்த நிலையில் தமிழ்நாட்டில் நடக்கும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து கருத்துக்களை முன்வைத்துள்ளார். குறிப்பாக விஜயின் அரசியல் வருகை குறித்து பேசிய அண்ணாமலை, திராவிட கட்சிகள் பேசும் சித்தாந்தத்தையே தான் விஜயும் பேசுகிறார் என்றும், விஜயை கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் கேட்போம் என்றும் கூறியுள்ளார். தொடர்ந்து துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றது குறித்தும் பேசியிருக்கக்கூடிய அண்ணாமலை, திமுக எப்போதும் ஒரு குடும்பத்தை சார்ந்தது என்றும் விமர்சித்துள்ளார். அதே நேரத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. ஒரு வேகமான வளர்ச்சி கட்சிக்குள்ள எம்எல்ஏ ஆனாங்க, அதன் பிறகு உடனடியாக அமைச்சரானாங்க, அதன் பிறகு இன்றைக்கி துணை முதல்வராக இருக்கிறாங்க. அதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, திராவிட கட்சிகள் குறிப்பாக இதில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கு, வெளியிருந்து வரக்கூடிய டேலண்ட் அங்கே குறைஞ்சிருச்சு, டேலண்ட் பூல் குறைய குறைய ஒரு குடும்பத்தை சார்ந்து அந்த கட்சி தன்னை நடத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்றைக்கி அவங்க உண்மைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு வருகின்ற காலத்தில் துணை முதல்வராக எங்கே அவரை விமர்சிக்க வேண்டுமோ நிச்சயமாக விமர்சிப்போம், நன்றாக செயல்பட்டால் நிச்சயமாக பாராட்டுவோம். சென்னை வந்தடைந்த கையோடு கோவையில் நடக்கும் நிகழ்ச்சிக்காக புறப்பட்ட அண்ணாமலையிடம் கோவை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளனர். அதற்கும் அசராமல் பதிலளித்திருக்கிறார் அண்ணாமலை. அப்போது பேசிய அவர், ரஜினிகாந்த் பாஜக ஆதரவாளர் இல்லை, மோடி மீது மரியாதை வைத்துள்ளார், சீமானை மதிக்கிறேன், ஆனால் அவர் பாதை வேறு என்பதால் பயணிக்க வாய்ப்பு இல்லை. அதே போல எங்கள் வீட்டிலும் அனைவரும் விஜய் ரசிகர்கள் தான், வாக்குகளாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் அதானிக்கு திமுக அரசு வழங்கியுள்ள சலுகைகள் குறித்து தரவுகளுடன் தெரிவிப்பதாக அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழக அரசியலுடைய சூப்பர் ஸ்டார் யாருன்னா வாக்காளர் மிச்சவங்கெல்லாம் ஆக்டர்ஸ் தான். அதனால வாக்காளர்கள் தான் சூப்பர் ஸ்டார். சீமானே ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர். 2025 எல்லாத்தையும் தீர்மானிக்கும். தொடர்ந்து கோவை நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை, கடந்த 3 மாதங்களில் சக்சஸ்ஃபுல்லான நடிகர் அரசியலுக்கு வந்துவிட்டதாகவும், ஃபெயில்டு நடிகர் துணை முதலமைச்சராகிவிட்டதாகவும் பேசியிருந்தார். இப்படி தமிழகம் வந்த கையோடு தற்போது அரசியல் களத்திற்கு ஏற்றவாறு விமர்சனங்களை முன்வைத்துள்ள அண்ணாமலையின் கருத்துக்கள் ஆச்சரியத்தை தருவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். காரணம், அவருடைய பேச்சுக்கள் மிகவும் தெளிவானதாகவும் கருத்துக்கள் முதிர்ச்சியானதாகவும் 3 மாதங்களில் அண்ணாமலை பத்திரிகையாளர்களை ஹேண்டில் செய்யும் விதம் மாறியுள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். மேலும் உதய் vs விஜய் மட்டுமே நாளைய அரசியல் களம் அல்ல, பாஜகவும் இன்னும் களத்தில்தான் இருக்கிறது என்பதை அண்ணாமலையின் வருகை நிரூபிப்பதாக அமைந்துள்ளது என்று கூறப்படுகிறது. எனவே இனி அண்ணாமலையின் 2.0 யாரும் எதிர்பாராத ஒன்றாக இருக்கும் என்று கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.